பீட்ரூட்டு கோதுமை மாவில் போட்ட சிப்ஸு எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா ஸ்நாக்ஸு கோதுமை மாவில் பீட்ரூட்டு ஊற்றி அந்த ஜூஸை ஊற்றி சிப்ஸு போட போகிறோம். அதுக்கு தேவையானது கோதுமை மாவு, பீட்ரூட் நல்லா அரைச்சி வடிகட்டி வச்சுங்க. அதுக்கு வந்து எவ்வளோக்கு போடுறீங்களோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க. இதை ஊற்றி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சிப்ஸ் தானே உங்களுக்கு, அதனால அதெல்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோதான். போட்டு பறிஞ்சு ரோல் போட வேண்டியதான். போட்டு எல்லா பொருளும் போட்டு இப்படி மாவு ஊற்றி வச்சுட்டு இப்படி லேயர் போட்டுக்கலாம். இப்படி விட்டுங்கப்பா, இப்படி விட்டுங்க. ஓட்டிட்டு இது வந்து இப்போ இப்படி வச்சுட்டு இது போட்டுக்கலாம். லேசா லேசா போக்காத வச்சுக்கணும். அவ்வளோ எண்ணெய் கம்மியாக வச்சுங்க. ரொம்பலாம் இது எண்ணெய் வேண்டியதில்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வரப்ப எடுத்துங்க. நல்லா வெந்துட்டு மாவில் கொஞ்சோடு மிளகாத்தூள் சேர்த்துப்போம், காரத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கோம், அதனால் இது ஒரு சிட்டிக்கை அவ்வளோதான். இதை போட்டுக்கிட்டு பசங்களுக்கு வேணால் ரெடி ஆகிடுச்சுப்பா, பீட்ரூட் சிப்ஸு ரெடி ஆகிட்டு இப்போ மறுபடியும் கொடுத்துடலாம். நல்லா கரை மொறுன்னு இருக்கும், சாப்பிடுங்க. எப்படி வச்சுருக்கீங்களா? இந்த அளவுக்கு ஒரு இருக்கும், போகாது. நல்லா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுங்க. இல்லை அப்படியே உடனே நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் போட்டுக்கலாம், ஒன்றும் மேட்டர் இல்லை. இது நல்லா ஈஸியாக நம்ம சேர்த்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பீட்ரூட் சிப்ஸ் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். தேங்க்யூ. அடுத்த இதில் பார்க்கலாமா?